நாங்க இருக்கிற எல்லாரும் ஒன்றணி போறோம். யாரு வந்தாலும் சேர்த்துக்குவோம். யார் வந்தாலும் சேர்த்து ஒன்றரை பிரிண்ட பொறுத்திருந்து பாருங்க. பொறுத்திருந்து பாருங்க, நீங்களே விட தெரிஞ்சுக்கிறீங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். வாய்ப்பு இருக்கா? இருக்கு. நீங்க பேசும்போது அனைவரும் ஒன்றிணைவோம் அப்படின்னு சொன்னீங்க. நாங்க இருக்கிற எல்லாரும் ஒன்றணி போறோம். யாரு வந்தாலும் சேர்த்துக்குவோம். யார் வந்தாலும் சேர்த்து ஒன்றரை பிரிண்ட பொறுத்திருந்து பாருங்க. பொறுத்திருந்து பாருங்க, நீங்களே விட தெரிஞ்சுக்கிறீங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். வாய்ப்பு இருக்கா? இருக்கு. சமீப நாட்களாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்புகளிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவிற்கு சென்று வரக்கூடிய நிலையில் அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KC கருப்பண்ணன் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒருங்கிணைக்கப்படுவார்கள் என்ற சாதகமான பதில் என்பதை வழங்கியிருக்கிறார். செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது இந்த பதில் என்பதை KC கருப்பண்ணன் வழங்கியிருக்கிறார். தற்போதைய அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் கோவிந்தன் இணைகிறார். கோவிந்தன், வணக்கம். KC கருப்பண்ணன் இடம் என்ன கேள்வி எழுப்பப்பட்டது, அது அவருக்கு என்ன பதில் அளித்தார் என்ற கூடுதல் விவரங்கள். யோகேஸ்வரன், ஈரோடு அதாவது அஇஅதிமுக மாவட்ட கழக அலுவலகத்தில் பார்த்தோம்னா ஈரோடு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சருக்கு, அதாவது கழக அமைப்பு செயலர், முன்னாள் அமைச்சர், தற்போது பவானி சட்டமன்ற உறுப்பினரான KC கருப்பண்ணன் வந்து தலைமை வகிக்கிறார். அப்போது பார்த்தோம்னா அது தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா செய்தியாளர் சந்திப்பின் போது ஆட்சி மாறும்போது நிர்வாகிகள் கட்சி மாறுவது இயல்பாகத்தான் இருந்து வருகிறது கூறி வருகின்றார். அதே போல பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர்கள் தான் மாறுகின்றார்கள், தொண்டர்கள் யாரும் மாறுவதில்லை என்றும் தெரிவிக்கின்றார். ஆனால் கட்சியில பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி கருத்து மோதல் எதுவும் இல்லை, சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே முன்னாள் அமைச்சர்கள் கட்சி மாறுகின்றனர் எனவும் தெரிவித்தார். அதே சமயத்துல பார்த்தோம்னா அதிமுக திமுக கூட்டணி அமைக்க முயன்றதாக கூறுவது யாராவது நிரூபிக்க முடியுமா என்றும் கூறி வந்தார். அதே போல பார்த்தோம்னா கூட்டத்தில் உரையாற்றும் போது வந்து, அதாவது அந்த அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் உரையாற்றும் போது வந்து அனைவரும் ஒருங்கிணைவோம் என்று கூறியுள்ளீர்கள், அனைவரும் ஒருங்கிணைகள் என்று நீங்கள் கூறியுள்ளீர்கள், யார் ஒருங்கிணைகள் என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார். அப்போது பார்த்தோம்னா அவர்கள் வந்து அனைவரும் நாங்கள் ஒருங்கிணைப்போம் என்று KC கருப்பண்ணன் தெரிவித்தனர். இதன் எடுத்துக்காட்டாக நீங்கள் கூறுவது வந்து திரு TTV தினகரன் அதே போல சின்னம்மா அவர்களையும் ஒருங்கிணைப்பீர்களா என்ற செய்தியாளர் கேள்வி எழுப்பும் போது விரைவில் அனைவரும் ஒன்றிணைவோம், கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பாருங்கள் என்று அப்போது தெரிவித்தார் யோகேஸ்வரன்.